என்னோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லாமே தலையில மாறிடுமோங்கிற பயம் இருந்துச்சு. டாஃப் அகாடமியில் நுழைஞ்சது கரெக்டான சான்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு படிச்சிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி வளாகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இருந்த வெற்றி வாய்ப்புங்கிறது, அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு இந்த மேடை வந்து எனக்கு நேரமே பத்தாது. அறிஞர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். பேரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே, வெற்றியாளர் உங்கள் எல்லாருக்குமே என்னோட அடுத்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே சாதாரணமாக போட்டி போட்டு வெற்றி பெற்றவங்க இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியே எத்தனை பேர், அதுவும் டிஎன்பிஎஸ்சி வளாகத்துக்கு வெளியே எத்தனை பேர் காத்திருந்து தன்னோட வெற்றி வாய்ப்பை ஒரே ஒரு மதிப்பெண்ணில் இழந்து வந்தாங்கங்கிற வலி வேதனை என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கான இடம் கிடையவே கிடையாது. சார் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு போதை மாதிரி அப்படி சொல்லுவாங்க. நம்ம அடையக்கூடிய இலக்கு வந்து உயரமாக வைக்கிறனால தான் நம்ம அடுத்த இலக்கை ஈஸியாக அடைய முடியும். என்னோடய பேர் மெர்லின் சிந்துஜா, ஆலங்குளத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த அரசு பணி அப்படிங்கிறது கனவுங்கிறத விட, எங்கள் வீட்டில் வந்து அப்பா, அம்மா, அண்ணா எல்லாருமே அரசு துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து போக்குவரத்து துறை, அம்மா வந்து சத்துணவு அமைப்பாளர், அண்ணா வந்து இராணுவத்தில் பணி புரிஞ்சிட்ருக்கான். ஸோ அடுத்த அட்டம்ப்ட் நம்ம தான் உள்ளே போகணும், நம்ம பேருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்போட இனிஷியல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு படிக்க ஆரம்பித்தேன். அது நான் மட்டும் தனியாலாம் நின்றுருந்தேன்னா கண்டிப்பாக இது சாத்தியமே இல்லை. ஏன்னா என்னோடய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லாமே தலையில மாறிடுமோங்கிற பயம் இருந்துச்சு. ஆனால் என்னோடய திருமண வாழ்க்கையிலையும் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் டாஃப் அகாடமியில் நுழைஞ்சது கரெக்டான சான்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு படிச்சிருந்தோம். 2023 அக்டோபரில் குரூப் 4ல் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி குரூப் 2 ஏலையும் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி வளாகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இருந்த வெற்றி வாய்ப்புங்கிறது, அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு இந்த மேடை வந்து எனக்கு நேரமே பத்தாது. ஏன்னா என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோடய குடும்பமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த மேடையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். குரூப் 4லையும் இதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லனா நம்ம எடுத்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அப்பா இறந்து நேற்றோட 11 வருஷம் நினைவு நாள். என்னோட வெற்றியை வந்து என்னோடய அப்பாவுக்கும் என் குடும்பத்தாருக்கும் தான் நான் சமர்ப்பிக்கிறேன். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. என்னைக்கு உங்கள் கையெழுத்து பச்சை மையில் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே நீங்கள் வச்சுருக்கிற இச்சையெல்லாம் அடங்கணும். அதனால் முயற்சி உங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் நிறுத்தவே நிற்காதீங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.